வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. गुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपतिये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது, ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்லாம் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் வெளியிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலே, இல்லங்களிலே, அலுவலகங்களிலே ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏக சப்ததிதம சர்க்கா, சர்க்கமானது 71, அதிகாயவதா. மகாபாவியான அரக்கனாகப்பட்ட ராமனுடைய புதல்வன் அதிகாயனை ஸ்ரீ ராமபிரானுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மண பெருமாள் வதம் செய்தாராம். 40வது ஸ்லோகத்திலிருந்து 78வது ஸ்லோகம் வரை இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரத சத்ருகன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமாணிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यो. ஸ்ரீ சீதாட்சவரசத்ருகனானுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகசப்ததிதம சர்க்கா, சர்க்கமானது 71, அதிகாயவதா. மகாபாவியான அரக்கன் ராவணனின் புதல்வனாகப்பட்ட அதிகாயனை ஸ்ரீ ராமபிரானுடைய சகோதரனாகப்பட்ட இளையவன் லக்ஷ்மண பெருமாள் வதம் செய்தாராம். 40வது ஸ்லோகம். தேஷாம் விருக்ஷாம்ஸ்ய சைலாம்ஸ்ய சரை காஞ்சன பூஷணைஹி அதிகாயோ மகாதேஜாஸ் சிச்சேதாஸ்திரவிதாம்பரः தாம் சைவ சர்வான்ச ஹரீன் சரை சர்வாய சைர்பலி திவ்யாதாபி முகான் சங்கே பீமகாயோ நிசாசரः. அதாவது அம்பு விடுவதில் போர்க்களத்திலேயே அஸ்திரக்கலைகளிலேயும் மகா நிபுணர் அவன் அதிகாயம். அவன் மகா பராக்கிரமும் கொண்டவன். பொன் வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட பானங்களால் இந்த குமுதம், திவீதம் இவெல்லாம் வானரங்களை வீசினாலோன்னு மரம், அந்த மரத்தெல்லாம் மலை செங்கலை வெட்டி தள்ளினானாம். இது போராது அப்படின்னுட்டு பலம் புரிஞ்சவனும் பேருடல் கொண்டவனும் அந்த அரக்கனாகப்பட்ட அந்த அதிகாயன்
அந்த போர்க்களத்தில் எதிரே வந்த எல்லா வானரங்களையும் தன் கையில் இருந்த இரும்பாலான பானங்களால் தாக்கினானாம். தோர் அதிதா பானவர்ஷினா பக்னகாத்ரா பலவங்கமாக ந சேகுர திகாயஸ்யா பிரதீகர்த்தும் மகாரணே. இந்த மாதிரி அந்த போர்க்களத்தில் சரமாரியால் உடலானது பிளக்கப்பட்டு வானரங்களாக வலி தாங்க முடியாமல் ரொம்பவும் தவித்திருந்தாலாம். அதிகாயனை திரும்பவும் அவனை தாக்கத்தை இயலாத ஒரு விஷயமாக அவர்கள் அனைவரும் இருந்தார்களாம். தத் சைன்யம் ஹரிவீரானாம் திராசயாமாச ராட்சசா மிருகயூதம் இவ கிருதோ ஹரியௌவன தர்பிதா. அதாவது ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்குது. அது வாலிப வயசில் இருக்குது. அது எப்படி கோபம் கொண்டு காட்டில் இருக்கக்கூடிய மான் கூட்டத்தை பயந்தோட செய்யும். அதுபோல் இந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயம் என்ன பண்ணான்னா, வானர வீரர்களுடைய படைக்கெல்லாம் அச்சத்தை விளைவித்தை கொண்டு இருந்தானாம் ஒரு குளத்தில். ராட்சசேந்திரோ ஹரிசைன் மத்தியே நியாயுத்தியமானாம் நிஜகான கன்சித் உபேத்திய ராமம் ச தனுக்காலபி சகர்விதம் வாக்கியமிதம் பபாஷே. இந்த அரக்கன்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கானே இந்த அதிகாயம், அவன் வானரப்படைகளை தன்னை எதிர்த்து யாரெல்லாம் போடலையோ அவளை யாரையுமே தாக்கவே இல்லையாம். ஏன்னா இந்த அதிகாயம் போர் தர்மத்தை அவன் கடைபிடிக்கக்கூடியவன், க்ஷத்ரிய தர்மத்தை. அவ்வளவு நல்லவன். தன்னை யார் எதுக்கு போடுறாளோ அவளை மட்டும்தான் தாக்குவான். மற்றவாளை எல்லாரையும் கொஞ்சம் கூட தாக்கவே மாட்டானாம். இந்த மாதிரி போரினுடைய அந்த தர்மத்தை அவன் கடைபிடித்து கொண்டிருந்தானாம் போர்க்களத்தில். அம்புரா துணி ஏந்திய இந்த அதிகாயன் ஸ்ரீ ராமிரானை அணுகி தன்னோட அகந்தையை விளக்கி காட்டக்கூடிய வகையில் பேசினானாம். சொற்களையெல்லாம் சொன்னானாம். என்ன சொன்னான் அப்படின்னா, ரதே சிதோகம் சரசா பபாணீர் ந பிராகிருதம் கஞ்சன யோதயாமி யஸ்யாஸ்தி கச்சித் வயவ சாயயுக்தோ ததாதுமே க்ஷிப்ரமிகாத்ய யுத்தம். அப்போ போர் புரிவதற்கு ஆயத்தமாக தன்னோட கையில் வில்லும் அம்பும் தாங்கி கொண்டு சொல்கிறான் அவன் அதிகாயம், நான் தேரில் நின்று கொண்டிருக்கேன். பாமரனாக இருக்கக்கூடிய மனிதன் எவனுடைய நான் போர் செய்ய மாட்டேன். மகா வீரனாக இருக்கக்கூடிய அவர்களோடு தான் நான் போர் புரிவேன். யார் ஒருத்தன் போர் புரிய துணிச்சலோட இங்கே மாநிலனாக அற்ப மாநிலனாக இருக்கின்றானோ அவன் இப்போதே இந்த இடத்திலேயே என்னோட போர் புரியட்டும் அப்படின்னு அதிகாயம் சொன்னானாம். ததஸ்ய வாக்கியம் பிரபதோ நிசம்யான் சுகோபசௌமித்ர யத்ரஹந்தா அமருஷ்யமானஸ்ய சமுத்பபாத ஜக்ராக சாவம்ச தத ஸ்மயித்வா. இந்த மாதிரி இந்த அதிகாயம் போர்க்களத்தில் பேசி கொண்டிருக்கிறத கேட்ட உடனேயே எதிரிகளை எல்லாம் மயக்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாள் மிகவும் கோபம் கொண்டாராம். பொறுமை இழந்து துள்ளி இழந்து அலட்சியமான ஒரு புன்சிரிப்பை சிரித்து வைத்து தன்னோட வில்லில் கையை வைத்தாராம் லக்ஷ்மண பெருமாள். கிருத்த சௌமித்ரி உற்பத்திய தூணாதா க்ஷிப்ய சாயகம் புரஸ்தாதி காயஸ்ய விசகர்ஷ மகத்தனுஹு பூரயம்ச மகிம் சைலானா
பூரயன்ச மகிம் சைலான் ஆகாஷம் சாகரம் திசா ஜாசப்தோ லக்ஷ்மணஸ் யோகரஸ் திராசயன் ரஜனீசரானே. அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த அதிகாயன் வந்து சொன்ன அந்த சொற்கள் எல்லாம் கேட்ட உடனேயே மிகவும் ஆத்திரம் கொண்ட சுமித்ரை தேவியினுடைய புதல்வனாகப்பட்டவன் சற்றென்று எழுந்து இந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயனை கண் முன்னே தன்னுடைய அம்பரா துணியில் ஒரு அம்பை எடுத்து மாபெரும் வில்லில் வந்து பூட்டி வளைத்தானாம் லக்ஷ்மணன். அப்போ அந்த சமயத்தில் லக்ஷ்மணன் வந்து எழுப்பிய அந்த பயங்கரமான அந்த நாணுண்ணியானது பூமி, மலைகள், ஆகாயம், கடல் அனைத்து திசைகளிலும் எதிரொலித்ததாம். அரக்கர்களை எல்லாம் அந்த சப்தமானது நடுநடுங்க செய்ததாம். சௌமித்ரேஸ் சாப நிர்கோஷம் ஸ்ருத்வா பிரதிபயம் ததா விசேஷ்மியே மகாதேஜா ராட்சசேந்திராத் மஜோபலி. அதாவது இந்த அரக்கன் இருக்கானே அவன் வந்து மகா ஆண்மை மிக்கவன், மகா ஆற்றல் படைத்தவன், அரக்கவனாகப்பட்ட ராவனுடைய புதல்வனவன். இந்த மாதிரி லக்ஷ்மணனுடைய பயங்கரமான அந்த வில்வாசையை கேட்டுட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டானாம். அதாதிகாய குபிதோ திருஷ்டுவா லக்ஷ்மண புத்திதம் ஆதாய நிசிதம் பானமிதம் வசனமப்புரவீது. அப்போ இந்த அதிகாயன் என்ன பண்ணானா, தன்னோட சண்டை போடுவதற்கு வந்து லக்ஷ்மணன் வந்து கிளம்பி வந்துட்டான் அப்படின்றத தெரிஞ்சுட்டு ரொம்பவும் கோபம் கொண்டானாம். கூர்மையான ஒரு பாரத்தை வந்து தன்னோட கையில் எடுத்துக்கொண்டு சொன்னானா, பாலஸ்துவமசி சௌமித்ரே விக்ரமேஸ்வ விசக்ஷண கஸ்ய கிம் கால சத்ருசம் மாம் யோதயிதும் இச்சசி. இப்போ இந்த அதிகாயம் சொல்கிறான், லக்ஷ்மணா நீ வந்து ரொம்பவும் சிறுவன், போரில் வந்து பராக்கிரமம் காட்டக்கூடிய விஷயத்தில் வந்து நீ பயிற்சி இல்லாதவன். யார் அதிகாயம் சொல்கிறான். உடனே நீ இந்த இடத்த விட்டு போயிடு. நான் வந்து யமனுக்கு ஈடானவன், அவனுக்கு சமமாக இருக்கக்கூடியவன். என்னோட வந்து சண்டை போடுறதுக்கு நீ போய் விரும்புறியா அப்படின்னு அதிகாயம் கேட்டானான். நகி மத்பா உஷ்டான் ஆமஸ்திராணாம் ஹிமவா நபி சோடுமுத்சகதே வேகம் அந்தரிக்ஷமதோ மயி சுகப்பிரசுப்தம் காலாக்னிம் நிபோதயிதும் இச்சசி யஸ்ய சாபம் நிவர்த்தஸ்த்வா மா பிராணான் ஜகி பத்கதா. இப்போ அதிகாயம் சொல்கிறான், என்னோட கையிலேருந்து ஒரு அம்பானது அஸ்திரமானது விட்டுட்டேன்னா அதனுடைய வேகத்தை இந்த மலைகள், இமவான், ஆகாயம், பூமி அது எதுவுமே பொறுத்து கொள்ளாது. அந்த என்னுடைய இதுக்கு ஈடான வல்லவன் வந்து யாருமே ஆக மாட்டார்கள். நன்றாக தனிந்திருக்க இந்த ஊழிக்கால பிரளய காலத்தில் வந்து நீ அக்னியை வந்து தூண்டி விடுறதுக்காக ரொம்பவும் விரும்புகிற போல இருக்கு லக்ஷ்மணா. வில்லை வந்து எரிஞ்சு விட்டு நீ உடனடியாக இந்த இடத்துலேருந்து திரும்பி போயிடு. என்னோட பார்வையில் பட்டுவிட்டு நீ சப்போஸ் அதாவது போர் செய்தாலே ஆனால் நிச்சயமாக நீ வந்து உயிரோட திரும்பவே மாட்ட. அதனால் நான் சொல்கிறேன் லக்ஷ்மணா, நீ வந்து உன்னோட உயிரை வந்து துறந்து விட்டு விடாதே. உன் உயிர் வந்து நீ காப்பாற்றிக்கொள். இதுதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா அதிகாயம். அதவா துவம் பிரதிஷ்டப்தோ ந நிவர்த்தும் இச்சசி
திஷ்டபிராணான் பரித்யஜ்ய கமிஷசி யமக்ஷயம். இப்போ அதிகாயம் சொல்கிறான் லக்ஷ்மண பார்த்து, ரொம்பவும் ஏகப்பட்டதான அகந்தை கொண்ட நீ இந்த இடத்துலேருந்து திரும்பி போக விரும்பலை அப்படின்னா இதே இடத்துலையே நில். உன்னால் தடுத்து நிறுத்த முடியாத அஸ்திரத்தை வந்து நான் இப்போ செலுத்த போகிறேன். அதனால் நீ வந்து உன்னோட உயிரை திறந்துட்டு யமலோகம் போய் சேர் அப்படின்னு நானும். பஷ்யமே நிஷதான் பானான் ஹரீதர் பணி க்ஷூதனான் ஈஸ்வராயுத சங்காசான் சப்தகாஞ்சன பூஷணான். இப்போ அந்த அதிகாயம் சொல்கிறான் அரக்கன், லக்ஷ்மணா என்னுடைய பானங்களை எல்லாம் பார். இந்த பானங்கள் அனைத்துமே வந்து ரொம்பவும் கூர்மையானது. எனக்கு எதிரிகளுடைய செருக்கையெல்லாம் அழிக்க வல்லக்கூடியது. சாட்சாத்து பரமேஸ்வரன் இருக்கார் பத்தியா, அவருடைய ஆயுதமாகிய திரிசூலத்துக்கும் ஒப்பானது ஒவ்வொரு அம்பும் என்கிட்ட இருக்கிறது. எல்லாமே வந்து எப்படி தெரியுமா, உருக்கி வைத்த தங்கத்தால் செய்யப்பட்டது லக்ஷ்மணா அப்படின்னு நானாம் அடியாயன். ஏஷத்தே சர்வசங்காசோ பாணபாஷ்யதி சோனிதம் மிருகராஜ இவ கிருத்தோ நாகராஜஸ்ய சோனிதம் இத்யேவ முக்த்வா சங்கிருத்த சரம் தனுஷி சந்ததே. இப்போ அத்தியாயம் சொல்கிறான், சினம் கொண்ட சிங்கம் ஒன்று இருக்கு தெரியுமா, அது வந்து யானைக்கு மேலே உட்காந்துருவான், அதுக்கு தலைவன். அவனை வந்து தாக்கி அதனுடைய ரத்தத்தை வந்து குடிப்பது போல எங்கிட்ட இருக்கிற பானங்கள்லாம் என்ன தெரியுமா, சர்ப்பம் போன்று இருக்கக்கூடிய இந்த பானங்கள் அனைத்துமே ரத்தத்தை குடிக்கத்தான் போகும், ரத்தத்தை தான் குடிக்கும். இந்த மாதிரி அந்த போர்க்களத்தில் மிகுந்த கோபம் கொண்ட அந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயன் சொல்லிட்டு உடனே ஒரு அம்பை எடுத்து தன்னோட வில்லில் வந்து பூட்டினானாம். திருத்வாதி காயஸ்ய வச சரோஷம் சகர்விதம் சம்யைதி ராஜபுத்திரஹ ச சஞ்சுகோபாதி பலோ மனஸ்வி உவாசவாக்கியம் ச ததோ மகார்த்தம். போர்க்களத்தில் இந்த அரக்கனாகப்பட்ட இந்த அதிகாயனுடைய கோபத்தையும் செருக்கையும் விளக்கி காட்டக்கூடிய அவன் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்ட உடனேயே பேராற்றலும் தனது மனதிலே மகா உறுதியும் கொண்ட லக்ஷ்மணன் வந்து ரொம்பவும் கோபம் கொண்டாராம். அப்போ வந்து பிரமாதமான பொருள்கள்லாம் நிறைந்திருந்த சொற்களை எல்லாம் அந்த அதிகாயனுக்கு பதில் சொன்னாராம் லக்ஷ்மணன். நான் வாக்கியமாத்திரேன பவான் பிரதானோ ந கத்தனாத் சத்புருஷா பவந்தி மயி ஸ்திதே தன்வினி பாணபாணௌ நிதர்சயஸ்வாத்ம பலம் துராத்மனு. இப்போ லக்ஷ்மணன் சொல்கிற அதிகாயனை பார்த்து, ஆனால் துஷ்டப்பதரே, வெறும் வார்த்தைகளால் மட்டும் நீ வந்து பேசிவிட்டு நீ வந்து உயர்ந்தவனாகி விட மாட்டாய். ஒரு மனிதனாகப்பட்டவன் நான் இதை தான் செஞ்சேன், நான் இதை தான் செஞ்சேன், நான் இதை தான் செஞ்சேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய தற்புகழ்ச்சியினால அவன் வந்து சான்றவனா ஆகிவிடவே முடியாது. கைகளில் வில்லையும் பானத்தையும் வைத்து கொண்டு போருக்கு வந்து நான் வந்து இப்போ ஆயத்தமாக நிற்கக்கூடிய என்னிடம் உன்னுடைய பலத்தை வந்து நீ காட்டு பார்க்கலாம் அதிகாயா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். கர்மணா சூச யாத்மானம் ந விகத்தி துமர்கசி பௌருஷேன தூ யோ யுக்தா சது சூர இது ஸ்மிருதா.
இப்போ லக்ஷ்மணன் சொல்கிற அதிகாரியை பார்த்து, உன்னோட திறமை வந்து இந்த போர் அப்படின்ற அந்த விஷயத்தில் செயலில் வந்து நீ காட்டு. வெறும் வாய்ப்பந்தல் போட வேண்டாம் இந்த இடத்துல. நீ மகா ஆண்மையுடன் கூடியவன் தானே, மகாசூரன் என்றுட்டே நீ வந்து கருதப்படக்கூடியவன் தானே. அப்போ அங்கே சொல்கிறார், ஒருத்தன் தற்புகழ்ச்சிக்காரன் வந்து எப்பயுமே வந்து சூரனாக கண்டிப்பாக மதிக்கப்படவே மாட்டான் அதிகாயா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். சர்வாயுத சமாயுக்தோ தன்வீத்வம் ரதமாசிதா சரைர்வாயதி வாப்பியஸ் திரைர் தர்சயஸ்வ பராக்கிரமம். எல்லா விதமான படைகளுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் பிரமாதமாக இருக்கக்கூடிய வெள்ளையும் தாங்கி இருக்கக்கூடிய நீ தேரில் நின்றுருக்க. உங்ககிட்ட அதிகாயா பானங்களும் பல வகையான அஸ்திரங்களும் இருக்கின்றது. அதனால் உடனடியாக உன்னுடைய பராக்கிரமத்தை வந்து அந்த பானங்கள் மூலமாகவோ அல்லது அஸ்திரங்கள் மூலமாகவோ நீ காட்டு எனக்கு அப்படின்னாராம் லக்ஷ்மணன். தத சிரசிதே நிசிதை பாரயிஷ்யாம் யுகம்சரைகி மாருத கால சம்பக்வம் விருத்தாத்தால பலம் யதா. அந்த சமயத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த போர்க்களம் ஒரு பருவகாலமானது இருக்கு. அந்த பருவகாலத்தில் வந்து பழுத்த பனம்பழத்தை வந்து பெருங்காத்தானது அடித்து அதில் வந்து அந்த பழத்தில் காம்பு கூட இல்லாத அளவில் எப்படி உதறி கீழே தள்ளுமோ அதுபோல் லக்ஷ்மணன் சொல்கிறார், நான் வந்து கூர்மையான பானங்களால் உன்னோட தலையை இந்த இடத்திலேயே வீழ்த்து விடுகிறேன் பார் அதிகாயா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். அத்தியதே மாமகா பாணாஸ் தப்த காஞ்சன பூஷணாக பாசியந்தி ருதிரம் காத்ராத் பாண சல்யாந்த ரோத்திதம். இப்போ சொல்கிறார், இப்போ வந்து உருக்கி விடப்பட்ட தங்கத்தினாலான அணிகலன்கள் பிரமாதமாக பொறிந்திருக்கக்கூடிய என்னுடைய பானங்களானது உன்னோட உடல்லேருந்து பானங்களினுடைய தாக்குதலால் ஏற்பட்ட புண்களிலிருந்து வழிந்தோடக்கூடிய இரத்தத்தை வந்து கண்டிப்பாக பருகத்தான் போகிறது அப்படின்னாராம் லக்ஷ்மணன். பாலோ அயமிதி விஜ்ஞாய நாமாவஜ்ஞாது மர்ஹசி பாலோ வா யதி வா விருத்தோ மிருத்யும் ஜானீஹி சம்யுகே. ஆனால் அதிகாயா, இவன் வந்து சின்னவன் தானே சிறுவன் தானே அப்படின்னுட்டு நீ வந்து என்னை வந்து தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாத. அலட்சியப்படுத்த வேண்டாம். நான் சிறுவனோ முதியவனோ நான் எப்படி வேண்டாம் இருந்துட்டு போகிறேன். ஆனால் போரில் வந்து நான் வந்து உனக்கு யமன், அதை வந்து நீ நன்றாக புரிந்து கொள் அதிகாயா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். பாலேன விஷ்ணு லோகாஸ் த்ரய கிராந்தாஸ்திரிபி கிரமைஹி இத்யேவமுக்த்வா சங்கிருத்தா சரான் தனுஷி சந்ததே. இப்போ லக்ஷ்மண பெருமாள் சொல்கிறார், திருவிக்கிரமதாபத்தில் வந்து வாமனனாக சிறுவனாகத்தானே மகாவிஷ்ணு வந்தார். 3 அடியிலேயே இந்த 3 உலகங்களையும் அவர் அளந்தாரா இல்லையா அப்படின்ற இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, ஏன் உனக்கும் தெரிஞ்சது தானே. இந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாள் வந்து
அதிகாயங்கிட்ட சொல்லிட்டு ரொம்பவும் கோபத்தோட பானங்களை வந்து தன்னுடைய வில்லில் வந்து பூட்டினாராம். லக்ஷ்மணஸ்ய வசஸ்திருத்வா ஹேதுமத் பரமார்த்தவத் அதிகாய பிரசுக்ரோதா பானம் சோத்தம் அமாம் அபாததே. ரொம்பவும் பிரமாதமாக புத்திக்கு யுக்திக்கு உகந்ததும் ரொம்பவும் பிரமாதமான பொருள் கொண்டதுமான ஸ்ரீ லக்ஷ்மண பெருமானுடைய சொற்களை எல்லாம் கேட்ட உடனேயே அந்த அதிகாயனுக்கு அரக்கனுக்கு ரொம்பவும் எல்லையற்ற கோபமானது வந்துதான். உடனே என்ன பண்ணானா, தன்னோட உத்தமமான ஒரு பானத்தை வந்து வில்லில் எடுத்து துடுத்தானாம். ததோ அதிகாய குபித சாபமாரோபிய சாயகம் லக்ஷ்மணாய பிரசீக்ஷேவ சம்க்ஷிபன்னிவ சாம்பரம். ததோ வித்யாதர பூத தேவா தைத்யா மகர்ஷியா குஹ்யகாசிய மகாத்மானஸ் தத்யுத்தம் திரஷ்டுமாகமன்னு. அந்த சமயத்தில் வந்து வித்யாதாரர்கள், அதாவது வேத பண்டிதர்கள், பூதங்கள், தேவர்கள், அசுரர்கள், மாமுனிவர்கள், மகாத்மாக்கள், குஹ்யர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த யுத்தத்தை பார்ப்பதற்காக வான்வெளியில் வந்து ஒன்று கூடினாலாம். தமா பதந்தம் லிசிதம் சரமா சீவி சோபமம் அர்த்தசந்திரேன சிச்சேதா லக்ஷ்மண பரவீரஹா. அந்த பெரும் கோபத்தோடு இருந்திருந்த அந்த அரக்கன் வந்து அதிகாயன் தன்னோட வில்லில் வந்து பானத்தை தொடுத்து முற்றிலுமாக வானத்தையே மறைத்து விடுவோம் போல என்ன பண்ணானா, லக்ஷ்மணன் மீது செலுத்தினானாம். பானத்தினுடைய வேகத்தினால அந்த இடைப்பட்ட இடைவெளிகள் இருந்ததோனும் அது வந்து வான்வெளியே அப்படியே விழுங்கி சாப்பிடுவது போல பிரமாதமாக இருந்ததாம் அந்த பானமானது. எதிரே வந்து மாய்க்கக்கூடிய மகா வல்லமை பொருந்திய லக்ஷ்மணன் என்ன பண்ணாராம், நஞ்சுடைய சர்ப்பத்தை போன்றதும் கூர்மையானதுமான தன் மேலே வந்து விழுவதற்கு வரக்கூடிய அந்த பானத்தை அர்த்தசந்திரன் அப்படின்ற ஒரு பானம் இருக்குது, அதை வந்து செலுத்தி அந்த பானத்தை முறித்து தள்ளினாராம் லக்ஷ்மணன். தம் நிருத்தம் சரம் திருஷ்டுவா கிருத்தபோகம் யுவோரகம் அதிகாயோ பிரசம் கிருத்தா பஞ்சபாணான் சமாததே. தாம்சரான் சம்பரிக்ஷேப லக்ஷ்மணாய நிசாசரா தான பிராப்தான் ரைஸ் தீக்ஷ்ணைஸ் சிச்சேத பரதானுஜா. அதாவது படம், அதாவது பாம்பானது படம் எடுக்கும், அதான் தலைப்பகுதி. அப்போ அந்த பானமானது லக்ஷ்மண பெருமாள் எடுத்த உடனே அந்த பானமானது முறிஞ்சு கொண்டு எப்படி இருந்ததுன்னா, வெட்டப்பட்ட பாம்பை போல அப்படியே துண்டிக்கப்பட்டு அந்த பானமானது மிகவும் கோபம் கொண்டு இருந்ததாம். அதனால் வந்து இந்த அதிகாயனும் ரொம்பவும் கோபம் கொண்டானாம். உடனே என்ன பண்ணானா, ஒரே சமயத்தில் 5 பானங்களை சேர்த்து தொடுத்தானாம் இந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயன். அந்த பானங்களை வந்து லக்ஷ்மணன் மீது செலுத்தினானாம். பரதனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அந்த அம்புகள் வந்து தன்னை நெருங்கி வருவதற்கு முன்பாகவே உரிய பானங்களால் அதையும் அந்த 5 பானங்களையும் துண்டித்து விட்டாராம். சார் தான்சித்வா சரைஸ் தீக்ஷ்ணை லக்ஷ்மண பரவீரஹா ஆததே நிசிதம் பானம் ஜுவலந்தம் யுவதேஜசா. எதிரிகளை எல்லாம் மாய்க்கக்கூடியவர் லக்ஷ்மணன். அவர் எய்திய அந்த கூர்மையான பானங்களால் அதிகாயினால் விடப்பட்ட அந்த பானங்கள் அனைத்தையுமே தன்னுடைய பானங்களால் இந்த அதிகாயனுடைய பானங்கள்லாம் துண்டிச்சு போயிடுது.
அப்புறம் என்ன பண்ணானா, கூர்மையானதும் பளபளப்பாக ஒளி வீசக்கூடியவனதும் ஒரு பானத்தை வந்து தன்னோட கையில் எடுத்து கொண்டாராம் லக்ஷ்மணன். பூர்ணா யத விசிருஷ்டேனா சரேன நதபர்வணா லலாட்டு ராட்சசஸ்ரேட மாஜகானச வீரியவாணி ச லலாட்டே சரோ மக்னஸ்தஸ்ய பீமஸ்ய ரக்ஷசः தத்ருசே சோனிதே நாத்த பன்னகேந்திர இவாசலே. வீரனாக இருக்கக்கூடிய மிகவும் இழுத்து விடப்பட்டதும் வளைந்த கணுக்களை உடையவருமான அந்த பானத்தினால ஆற்றல் மிக்க அந்த அரக்கனாகப்பட்ட அதிகாரியுடைய நெற்றியில் வந்து தாக்கினாராம். அந்த பானமானது பயங்கரமான அந்த அரக்கனாகப்பட்ட அதிகாரியினுடைய நெற்றியில் வந்து ரொம்பவும் ஆழமாக பதிஞ்சு அவனுடைய முகமானது இரத்தத்தால் செந்நீரால் பூசப்பட்டதாக எடுத்தான். அது எப்படி இருந்தது அவனை பார்க்கறதுக்கு? அப்போ அந்த அதிகாரினா ஒரு மலை இடுக்கில் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய மகா சர்வம் போல காணப்பட்டானாம். ராட்சச பிரசகம்பேஷா லக்ஷ்மணே சுப்ரபீடிதா ருத்ரபாணஹதம் கோரம் யதா திரிபுர கோபுரம். அதாவது திரிபுராசுரன்னு ஒரு அசுரம் இருந்தான். அந்த அசுரனுடைய கோட்டை வாயில்ல பகவானாகப்பட்ட ஸ்ரீ பரமேஸ்வரர் ருத்ரனுடைய பானத்தால் தாக்கப்பட்டு அவன் எப்படி அந்த இடத்துல வந்து நிலை குலைந்து நின்றானோ அதுபோல லக்ஷ்மண பெருமானுடைய அம்பினால் தாக்கப்பட்ட அந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயன் வந்து நிலை குலைந்து நடுநடுங்கினானாம். சிந்தையாமாச சாஸ்வசிய விசுருஷ்ய ச மகாபலः சாது பாணனி பாதேனா சுலோகனீயோசி மேருபுகு. பேராற்றல் கொண்ட இந்த அதிகாயன் வந்து என்ன பண்ணானா, சிறிது நேரத்தில் கொஞ்சம் தெளிவடைஞ்சு ஆலோசனை செஞ்சு, அடடா பானப்பிரயோக சாமர்த்தியத்தில் என்னால் ரொம்பவும் புகழ்ந்து பேசக்கூடிய அளவில் விரோதியாக இவன் வந்து இருக்கானே அப்படின்னுட்டு இந்த அரக்கனாகப்பட்ட அதிகாயன் வந்து தன்னோட மனசுக்குள்ளே எண்ணிக்கொண்டானான். விதாயைவம் வினம் யாஸ்யம் நியம் யச புஜாவுகோ ச ரதோ பஸ்தமாஸ்தாய பிரதேன பிரசசாரஹா. உடனே இந்த அரக்கனாகப்பட்ட இந்த அதிகாயன் வந்து இந்த வாண்டி தன்னுடைய மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டு தான் வந்து இந்த லக்ஷ்மணனால் தாக்கப்பட்ட அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் மகன் சொல்லித்து தன்னோட இரு கைகளையும் உதறிக்கொண்டு இந்த ரதத்தினுடைய முன்தட்டில் இருந்து எப்படி இருந்தானோ அதன் பிரகாரமே ரதத்தினுடைய முன்னேறி சென்றானாம் இந்த அதிகாயன். ஏகம் திரேன் பஞ்சசத்தேதி சாயகான் ராட்சசஸ்ரபா ஆததே சந்ததே சாவி விஷ கர்ஷோத்ஸ சஜ்ஜசா. அதாவது இந்த அரக்கன் இருக்கானே அதிகாயன், இப்போ வந்து வேதங்கள்லாம் படித்தாக்க அதில் சிரோன்மணிங்கிற ஒரு பட்டம் உண்டு. அந்த மாதிரி அரக்கர்கள்லேயே சிரோன்மணி அவன். அதாவது சிரோன்மணினா என்ன அர்த்தம் அப்படின்னா சகல சாஸ்திரத்தையும் கற்றவன், அறம் வழியில் நடப்பவன். அந்த மாதிரி அரக்கர்களையே அறவழியில் நடக்கக்கூடியவன் அவன். உடனே என்ன பண்ணானா, வரிசையாக 3 ஒரு பானத்தை விட்டானாம், 3 பானத்தை விட்டானாம், 5 பானம் 7 பானம் அப்படின்ற கணக்கில் பானங்களை வந்து தன்னோட வில்லில் போட்டு ரொம்பவும் வேகமாக அந்த நாயின் கயிற்றை வந்து இழுத்து செலுத்தினானா.
इत्याह श्री श्रीमद् रामायणे वाल्मीकीयादिकाव्ये युद्धकाण्डे एकसप्ततितमः सर्गः श्रीमद् बालवाल्मीकि रामायणं युद्धकाण्डத்தில் 71வது சர்க்கத்தில் 78வது ஸ்லோகமானது பூர்த்தியானது. நாளை 79வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். சுப அஸ்து.